ஓசியா 10 அதிகாரம் 8 இப்படியே சொல்கிறது, இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அடிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர் பலிபிடத்தின் மேல் முளைக்கும். வேதம் சொல்கிறது, பலிபிடத்தின் மேல் முட்செடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். பலிபிடம் என்றாவே பலியும் ஆசாரியனும் பட்டயமும் பட்சிக்கிற அக்கினியும் இருக்க வேண்டிய ஒரு இடம். ஆனால் பலிபிடத்தின் மேல் முள்ளுகள் முளைக்கும், பலிபிடத்தின் மேல் புல்லுகள் முளைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பலிபிடத்தோடு கூட ஒரு ஆசாரியன் இணைந்து இருக்கும்போது, பலிபிடத்தினோடு கூட ஜெபம் இணைந்து இருக்கும்போது ஒரு காலமும் புல்லுகள் முளைப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. பலிபிடத்தினோடு கூட ஒரு ஆசாரியன் தூரப்படும் போது, பலிபிடத்தோடு கூட ஒரு ஆசாரியன் வெகு தொலைவில் இருக்கும்போது தான் பலிபிடத்தின் மேல் முள்ளுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. பலிபிடத்தின் மேலே தானே அக்கினி இறங்கணும், பலிபிடத்தின் மேலே தானே பிரசனம் இறங்கணும். பலிபிடமே அசுசிப்பட்டால், பலிபிடமே தீட்டுப்பட்டால் எப்படி பரிசுத்த அக்கினி புறப்பட்டு வர முடியும்? ஒரு எம்டி லேண்ட் எடுத்துக்கிறேங்க, ஒரு வனாந்தரமான ஒரு ஸ்தலம், ஒரு மனுஷனுடைய நடமாட்டம், ஆள் நடமாட்டம் இருந்தாவே அந்த இடத்துல புல்லுகள் முளைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஒரு மனுஷன் அந்த இடத்துல நடக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நிச்சயம் புல்லுகள் முளைக்காது. அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய நடமாட்டம் இல்லாத பட்சத்தில் தான் அந்த இடத்துல புல்லுகள் முளை கிளம்பி வருகிறது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், பலிபிடத்தின் மேல் ஒரு ஆசாரனுடைய ஜெப நடை இல்லை என்றால், பலிபிடத்தின் மேல் ஆசாரனுடைய ஜெப பிரசன்னம் இல்லை என்றால், பலிபிடத்தின் மேல் புல்லுகள் முளைக்க ஆரம்பிக்கும், பலிபிடத்தின் மேல் முள்ளுகள் முளைக்க ஆரம்பிக்கும். தேவாலயத்துக்கும் பலிபிடத்திற்கும் ஆசாரியனுக்கும் எப்போது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். பலிபிடத்தில் முள்ளுகள் முளைத்தால் ஜனங்கள் வரமாட்டார்கள், சர்ப்பங்கள் தான் உள்ளக்க வரும். ஜனக்கூட்டம், அக்கினி இருக்கும் போது தானே வெளிச்சத்தை தேடி ஜனக்கூட்டம் உள்ள வர முடியும். அக்கினி இல்லாத பலிபிடத்தின் மேல முள்ளுகள் முளைச்சிருக்கும், இந்த முள்ளுகள் தேடி சர்ப்பங்களும் தேள்கள் தானே வர முடியும். முள்ளுகளும் தேள்களும் பலிபிடத்தில் மறைந்திருந்தால் பலிபிடமே சர்ப்பத்தை மறைக்கிற ஒரு சூழ்நிலையை மாறி போயிருது. இன்னைக்கு சொல்றேன், பலிபிடங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. சில நேரங்களில் பார்த்தா பலிபிடத்தை அந்த ஜெப நேரத்துக்கு மாத்திரம் அநேகர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெபம் இருக்கிற சூழ்நிலையில பலிபிடத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆசாரியன் எப்போதும் ஜெபத்தோடு பலிபிடத்தினோடு எப்போதும் இணைப்பில் இருக்க வேண்டும். பலிபீடம் சுத்திகரிக்கப்படுவதாக, அக்கினி புறப்பட்டு வருவதாக.